வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றின வீடியோ. அதாவது இந்த வீடியோ பார்க்குறவங்க பணம் சம்பாதிக்கலாம். குறிப்பாக சொல்ல போனால் இசேவா சென்டர் வச்சிருக்கிறவங்க, சிஎஸ்சி சென்டர் வச்சிருக்கிறவங்க, இன்டர்நெட்டை சார்ந்து இருக்கிறவங்க, அப்புறம் இன்சூரன்ஸ் ஏஜெண்டாக இருக்கிறவங்க, இன்டர்நெட்டை சார்ந்து இருக்கிறவங்க, அதாவது வெப் ப்ரௌசிங் சென்டர் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இன்டர்நெட் தொடர்பாக இருக்கிறவங்களுக்கான வீடியோ. ஸோ இவங்க எல்லாமே லைஃப் டைம் வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பற்றின ஒரு வீடியோ தான். குறைந்தபட்சம் நீங்கள் 10,000 ரூபாயிலிருந்து 1,00,000 ரூபாய்க்கு மேலேயும் ஏர்ன் பண்ணிக்கலாம். இது வந்து பொட்டன்ஷியலை பொறுத்து. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கான ஒரு ட்ரைனிங் தான் இந்த வீடியோவாக உங்களுக்கு தந்திருக்கிறோம். சரியா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது சிஎஸ்சி சென்டர் வச்சுருக்காங்க, இசேவா சென்டர் வச்சுருக்காங்க, இப்படிப்பட்ட ஆட்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க ரொம்ப அட்வான்ஸ்டாக மாறிடுவாங்க. அவங்க குடும்பங்களை நல்ல நிலைமைக்கு உயர்த்திடுவாங்க. ஏன்னா புதிய புதிய ஆப்பர்ச்சுனிட்டி, ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றின முழு ட்ரைனிங் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடச்சிரும் இலவசமாக. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இனி வரக்கூடிய கம்ப்யூட்டர் திரையை மட்டும் கவனமாக பாருங்கள். அதில் வழிகாட்டுதல் எப்படி சொல்லியிருக்காங்களோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு மாதம் இவ்வளோ ஏர்ன் பண்ணால் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணணும், அதாவது ஒரு செல்ஃப் ட்ரெயினர் மாதிரியான ஒரு டூல் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கவனமாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள் நண்பா. இப்போ தெரிகிற கம்ப்யூட்டர் திரையை கவனமாக பாருங்கள், ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருங்க. ஏன்னா பறந்து விரிஞ்சு மேய்ஞ்சிங்கன்னா உங்களால் வந்து எதுவும் ஏர்ன் பண்ண முடியாது. எது பண்ணால் உங்களுக்கு ஏர்ன் பண்ண முடியுங்கிறத கரெக்டாக நான் கைட் பண்ண போகிறேன். அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வின் பண்ணிக்கலாம். இது முழுக்க முழுக்க சிஎஸ்சி சென்டர் வச்சுருக்கவங்க, இசேவா சென்டர் வச்சுருக்கவங்க, ப்ரௌசிங் சென்டர் வச்சுருக்கவங்களுக்கான வீடியோ. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அதர்ஸ் இது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா உங்களுக்கு கடை இருக்காது, கஸ்டமர் வரமாட்டாங்க, வால்கின்ஸ் இருக்காது. வால்கின்ஸ் இருந்தால் தான் இதை பண்ண முடியும். இந்த ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு செட் ஆகும். ஏன்னா இது ஜென்யூனான ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா tncseSEvay.com இதோட லிங்க் வேணால் நான் கீழே கொடுக்குறேன். இந்த ஏர்னிங் கால்குலேட்டரோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். தென் இன்னும் அதிகமாக வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான ஒரு ட்ரைனிங் கிட் இருக்குது, அதோட லிங்க் வேணாலும் கீழே கொடுக்குறேன். அது மூலிமா நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஏர்னிங் கால்குலேட்டரை எப்படி பயன்படுத்தணும், எப்படி நீங்கள் வின் பண்ணணும் அதை சொல்லித்தரேன், அந்த ரகசியத்தை சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் போனதுக்கப்புறம் tncseSEvay.com போனதுக்கப்புறம் ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் மோரில் போனீங்கன்னா யுவர் ஏர்னிங் டார்கெட் கால்குலேட்டர்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். இதில் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு கால்குலேட்டர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு மாதம் 10,000 ரூபாயும் சம்பாதிக்கலாம், 20,000 ரூபாயும் சம்பாதிக்கலாம், 1,00,000 ரூபாய்க்கு மேலேயும் சம்பாதிக்கலாம். அப்படி சம்பாதிக்கணும்னா நீங்கள் என்ன ஒர்க் அவுட் பண்ணணும், என்ன பண்ணால் உங்களால் சம்பாதிக்க முடியுங்கிறத இது கால்குலேட்டர் வடிவத்தில் இருக்கனால உங்களுக்கு அவுட்புட் வந்து தந்துடும். ஸோ அப்போ நீங்கள் பறந்து விரிஞ்சு மேயாமல் இதில் இருக்கிற விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டா போதும், சக்ஸஸ் ஆகிடுவீங்க. உதாரணத்துக்கு இப்போ பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய சேவைகளை வந்து டெய்லி வந்து ஒன்று உங்கள் சென்டரில் நீங்கள் பண்ணிங்கனாலே ஒரு மாதம் உங்களுக்கு எவ்வளோ இன்கம் வருங்கிறத பாருங்கள். வெறும் ஒரே ஒரு டிரான்சாக்ஷன், ஒரு சாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போதைக்கு இது வந்து உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கான நிமிடம். கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி பாருங்கள். எல்லாத்துலேயுமே ஒன்று போடுறேன். எல்லாத்துலேயுமே ஒன்று பண்ணிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு 1,478 ரூபா வருமானம் வரும். ஒரு மாதம் பார்த்திங்கன்னா 44,340 ரூபா வருமானம் வரும். என்னால் வந்து இது ஃபுல் ஃப்ளெட்ஜாக இந்த அவ்வளோ சர்வீஸும் என்னால் யூஸ் பண்ண முடியாது. அப்போது என்ன பண்ணால் உங்களால் அதிகம் ஈட்ட முடியுங்கிறத நான் இப்போது உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையுமே 0 மாற்றிடுவோம். 0 0 0 0 0 0 0 0. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் 0 மாற்றிட்டேன். இனி நம்ம இந்த ஏர்னிங் கால்குலேட்டர் எப்படி பயன்படுத்தணுங்கிறத தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு டிப் இருக்குது. சிஎஸ்சி சென்டர் வச்சுருக்கிறீங்கன்னா இந்த கம்யூனிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இலவசம் தான். இதில் ஜாயின்ங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அதில் போனீங்கன்னா டெலகிராம் குரூப் ஒன்று இருக்கும், வாட்ஸ்அப் சேனல் இருக்கும், கூகுள் குரூப் இருக்கும். இந்த 3லேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த லிங்கில் போனால் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். டெலகிராம் இதில் கிளிக் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கலாம். கூகுள் குரூப்ஸ், ஃபேஸ்புக் குரூப் இதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது ஹோம் பேஜில் மோரில் ஜாயின் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலராக புதிய அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னா அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய குடும்பங்கள், 3000க்கு மேற்பட்ட குடும்பங்கள் அது மூலிமா பெனிஃபிட் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதனால நீங்களும் அடையிறதுக்கு சொல்கிறேன். தென் இந்த கால்குலேட்டரை எப்படி பயன்படுத்தணுங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான விஷயம், குறைந்த செலவில் அதிக லாபம் தரது ரீசார்ஜ் பிஸ்னஸ். அதாவது ரீசார்ஜ் பிஸ்னஸை பொறுத்த மட்டும் ஒரு 1000 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் நல்ல ஆப்ரேட்டர்ஸில் வந்து உங்களுக்கு 2.5% 3% கமிஷன் தருவாங்க. அப்போ 1000 ரூபாய்க்கு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 25 முதல்
ரூ. 30 கமிஷன் வந்து கிடைக்கும். டெய்லி வந்து சிஎஸ்சி சென்டர் வச்சுருக்கீங்கன்னு வச்சுப்போம், உங்களுக்கு ரூ. 3000 ரீசார்ஜ் போயிடுச்சுன்னா உங்களுக்கு 80 to 100 வரைக்கும் இன்கம் வந்து வரும். இதில் வந்து நான் அந்த இது நான் போடலை. பேசிக்காக ஒரு டிரான்சாக்ஷனுக்கு ரூ. 3 கிடைக்கிற மாதிரி போட்டிருக்கிறேன். அந்த ஹை எண்ட் நான் போடலை. ஆனால் இந்த கம்யூனிட்டியில் தரக்கூடிய சாஃப்ட்வேர்ஸை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு அந்த லெவலுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இதில் ரஃபாக போடுறோம், மற்றவங்க கொடுக்குறது ஒரு சாஃப்ட்வேரில் ஒரு ரீசார்ஜ் ரூ. 300 ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 3% கமிஷன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ரூ. 9 வந்துடும். இங்கே பேசிக்காக தான் போட்டிருக்கேன். ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு சிஎஸ்சி சென்டர் இருந்துச்சுன்னா 15 to 30 வரைக்கும் டிரான்சாக்ஷன் நடக்கும் ஒரு நாளைக்கு. நான் பேசிக்காகவே போடுறேன். ஒரு 10 டிரான்சாக்ஷன் ஒரு நாளைக்கு நடக்குதுன்னு வச்சுப்போமே. நார்மலாக இருக்கிற ரீசார்ஜ் ஐடியில் வந்து உங்களுக்கு ரூ. 30 கமிஷன்ஸ் வந்து கிடைக்கும். நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைலிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸை வந்து பை பண்ணி நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ரூ. 30 வரைக்கும் கமிஷன்ஸ் வந்து கிடைக்கும். 10 டிரான்சாக்ஷன் போச்சுன்னா உங்களுக்கு ரூ. 90 வரும். ஏன்னா இதுதான் பேசிக்கான கமிஷன் தான் இது. ரூ. 90 வரைக்கும் கமிஷன்ஸ் வந்து கிடைக்கும். நார்மலே வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு ரூ. 30 கிடைக்குது. அப்போ இதில் வந்து இருக்கிற ப்ராடக்டை வந்து நீங்கள் பயன்படுத்தி, இது வந்து லாப நோக்கத்துக்கான கம்யூனிட்டி வந்து கிடையாது, என்ஜிஓ மாதிரி ரன் பண்ணக்கூடிய ஒரு கம்யூனிட்டி. ஸோ இதில் வந்து ஒரு ஐடி நீங்கள் பை பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் மூலிமா ரீசார்ஜ் பிஸ்னஸ் மூலிமா நல்ல ஒரு இன்கம் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாட்டு உங்கள் நண்பர்கள் வந்து வருவாங்க, ஃபாஸ்ட்டாக கடையில் வந்து கஸ்டமராக வரக்கூடியவங்க, ஃபாஸ்ட்டாக எனக்கு ரீசார்ஜ் பண்ணணும், அந்த ரீசார்ஜ் பண்ணணும், பில் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு வரவங்களுக்கு அப்படி ஒரு 3 பேர் வராங்கன்னு வச்சுப்போம். ஒரு பில் பேமெண்ட்டு உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜாக ரூ. 10 கமிஷன் வந்து கிடைக்கும். பொதுவாக எல்லோரும் ரூ. 20 சார்ஜ் பண்ணுவாங்க. நான் லோ இருக்கிறதுல கம்மி பாதி தான் போட்டிருக்கேன். ஒரு 3 டிரான்சாக்ஷன் நடந்துச்சுன்னா உங்களுக்கு ரூ. 30 அது மூலிமா கிடைக்குது. பேன் கார்டு சர்வீஸ், பேன் ஏஜென்சி மூலிமா பேன் கார்டு அப்ளை பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். டெய்லி ஒரு பேன் கார்டு வருதுன்னு கஸ்டமர்ஸ் வர நல்ல கடைகள்னால் 15 to 30 வரைக்கும் அச்சீவ் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு பேன் கார்டு வச்சு போட்டோம்னா அதுலேருந்து ஒரு இன்கம் ஒரு ரூ. 200 வருது. இதை தான் ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறத சொல்கிறேன். ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன். பேன் ஏஜென்சி இங்கே வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யூடிஐ வந்து ரொம்ப கடுப்பில் இருக்கிறாங்க. ஏன்னா பேன் சென்டருங்கிற பேரில் போர்டை போட்டுட்டு ஒரு பேன் கார்டு அப்ளை பண்ணுறாங்க மாதம். அவங்க வந்து பேன் சென்டர் ஏஜென்சின்னு வர மாட்டாங்க. அவங்க ஐடியா தூக்கிடுவாங்க யூடிஐலேருந்து. ஸோ அதனால் பேன் ஏஜென்சின்னு வரும்போது மினிமம் ஒரு 10 ஒரு 20 பேன் கார்டு மந்த்லி போட முடியும்னா மட்டும்தான் இந்த சர்வீஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து வேல்யூ ஒன்று போடுறேன். இன்சூரன்ஸு வந்து கஷ்டம், நீங்கள் போட முடியாதுன்னு வச்சுப்போம். மணி ட்ரான்ஸ்ஃபர் எல்லா சிஎஸ்சி சென்டர்லேயும் மணி ட்ரான்ஸ்ஃபருக்கு ஆட்கள் வருவாங்க. டெய்லி 10 டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னு வச்சுப்போமே. தம்பி எனக்கு வந்து ஒரு 2000 அனுப்பி கொடு, இந்த அக்கௌண்ட்டுக்கு போட்டு கொடு, இதில் 4000 போட்டு கொடு. இதை வந்து டிஎம்டின்னு சொல்லுவாங்க, டொமஸ்டிக் மணி ட்ரான்ஸ்ஃபர். அதாவது பேங்கோட ஏஜெண்டாக ஒர்க் பண்ணுறவங்க, பிசி ஏஜென்ட் சொல்லுவாங்க. ஸோ அந்த சர்வீஸ் மூலிமா எத்தனை கோடி ரூபாய் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணாலும் உங்களுக்கு இன்கம் டேக்ஸில் வந்து பிரச்சனை வராது. அது வந்து லீகலி வந்து பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம். அதாவது டிஎம்டிங்கிறது எஸ்டிடி பூத் மாதிரி, அங்கே யார் வேணாலும் பணம் வந்து அனுப்பலாம். ஒரு பேங்கோட ஏஜெண்டாக நீங்கள் ஆக்ட் ஆவீங்க. ஸோ அந்த மாதிரி சர்வீஸ் தான் டிஎம்டின்னு சொல்லுவாங்க. ஸோ டிஎம்டியில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 டிரான்சாக்ஷன் நடக்குன்னு வச்சுப்போம். அதில் வந்து உங்களுக்கு ரூ. 200. அப்புறம் ஏடிஎம் கார்டு வச்சு நிறைய பேர் காசு எடுத்து கேட்பாங்க. 1000 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு 10 ரூபா கமிஷன் வந்து வச்சுக்கிட்டேன்னா கூட இதை தள்ளி உங்களுக்கு பேங்க் எக்ஸ்ட்ராவாக கமிஷன் தரும். ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 2 ரூபா தரும். 3000 ரூபாய்க்கு மேலே விட்ரா பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு 10 ரூபா தருவாங்க. ஸோ அதை நான் கால்குலேட் பண்ணலை, சும்மா ஒரு ரஃபாக வந்து இதில் போடுறேன் பாருங்கள். ஒரு 5 டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னு வச்சுப்போம். இதில் ஒரு அமௌண்ட்டு. அப்புறமாட்டு ஆதார் எனேபிள், கைரேகை வச்சு மகளிர் உரிமை தொகை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாதம் மகளிருக்கு 1000 ரூபாய் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் உங்கள் சென்டர் மூலியம் ஒரு பேங்க் ஏஜெண்டாக, வங்கியாளராக நீங்கள் வந்து எடுத்து கொடுக்கக்கூடிய பெர்மிஷன் வந்து பிசி ஏஜெண்டாக எடுத்திங்கன்னா, பிசி ஏஜெண்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த சேவைகள் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மாதத்துக்கு ஒரு 60 டிரான்சாக்ஷன் வச்சுப்போம். ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 60 to 90 வச்சுப்போம். ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 3 பண்ணுறீங்க. ஒரு சென்டர்னால் இது நடக்கும் ஆவரேஜாக. இதெல்லாம் ஈஸியாக நடக்கக்கூடிய விஷயங்கள். இதில் ஒரு 3 போடுறீங்க. அப்புறம் இபி பில்லுங்கிற பேரில் ஒரு 40 கஸ்டமர்ஸ் வராங்க. அட்லீஸ்ட் டெய்லி வந்து ஒரு 2 பில்லு நடக்குதுன்னு வச்சுப்போமே. ஒரு நாளைக்கு வந்து இந்த சின்ன விஷயங்கள் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கனாலே ஒரு நாளைக்கு உங்கள் கடை ஷாப் இன்கம் வந்து 570,000. அப்போ ஒரு மாத இன்கம் 17,100. கவுண்டை பாருங்கள். சின்ன ஒரு அளவுகள் தான். சில கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வால்கின் கஸ்டமரே 100-150 வருவாங்க. ஸோ அப்போது யோசிச்சு பாருங்கள். அப்போது உங்களுக்கு என்னென்ன தேவைங்கிறத நீங்கள் இங்கே வந்து கால்குலேட் போட்டால் போதும். அப்போது நீங்கள் எங்கே ஏர்ன் பண்ணணுங்கிறத இது வந்து கைட் பண்ணிக்கும். ஸோ இப்போ 30,000 ரூபாய்னா நீங்கள் என்னென்ன விஷயங்கள் இதில் பண்ணணும்,
இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் போட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணினாலே வின் பண்ணிக்கலாம். ஸோ தாறுமாறாக எல்லா வேலையும் பண்ணுறதை விட எதெல்லாம் உங்களுக்கு ரெவன்யூ வந்து கிடைக்குங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி அதில் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த இன்கம் கால்குலேட்டர் வந்து உங்களுக்காக வடிவமைக்கப்பட்டது. இதை வந்து எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. சிஎஸ்சி சென்டர் வச்சுருக்கோங்க, பயன்படுத்திக்கோங்க. இதை தாண்டி உங்களுக்கு வந்து ஹெல்ப் தேவைப்படும். எந்தெந்த சர்வீஸ் எங்கெங்கே போய் எடுக்கணுங்கிறது தெரியாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே ஜென்யூனான விஷயங்கள் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஃப்ளைட் டிக்கெட் புக்கிங் போர்ட்டல் வேணுமா இங்கே போய் பை பண்ணிக்கலாம். ஹோட்டல் புக்கிங் போர்ட்டல் வேணுமா பை பண்ணிக்கலாம். ரயில்வே டிக்கெட் புக்கிங் பண்ணணுமா இங்கே பை பண்ணிக்கலாம். பேன் கார்டு சேவை வேணுமா பை பண்ணிக்கலாம். ரீசார்ஜ் சேவை வேணுமா பை பண்ணிக்கலாம். எல்லா சேவையும் இங்கே பை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க சிஎஸ்சி சென்டர் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு பூஸ்டர் பேக் மாதிரி 3000 குடும்பங்கள் இது மூலிமா ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தென் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு சென்டர் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷனல் பேனர்லாம் தேவைப்படும். எஜுகேஷனலான, அதாவது உங்கள் லேர்னிங்காக கற்றுக்கிறதுக்காக நிறைய ட்ரைனிங் தேவைப்படும். அது எல்லாமே இதில் வந்து அப்டேட்டாக கிடைக்கும். சிஎஸ்சிக்கான அப்டேட்டு, இசிஏக்கான அப்டேட்டு, அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னு வச்சுப்போம். சிஎஸ்சி தொடர்பான எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா அதுக்கான எல்லா ட்ரைனிங் மெட்டீரியலும் இங்கே இருக்கும். எல்லாமே நீங்கள் படித்து பார்க்கலாம். எல்லாமே இலவசமாக, இந்த விஷயங்கள் எல்லாமே இலவசமாக இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனல் பேனர்ஸ்லாம் இதில் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனல் பேனர்ஸ்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பார்ட்டாக வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ உங்கள் கடைகளுக்கு ஏதாவது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ப்ரொமோஷன் வைக்கணும்னா ஜஸ்ட் இதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து உங்கள் கடை பேரை எழுதிக்கலாம். எழுதிக்கிட்டு உங்கள் ஸ்டேட்டஸில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி டிசைன்லாம் நீங்கள் வந்து பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு வராது. ஸோ இதெல்லாம் 2000-3000க்கான டிசைன்ஸ் 7 பார்ட் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்போ உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். இந்த கம்யூனிட்டி இருக்கிறனால சேவ் ஆகும். ஸோ ஜென்யூனான விஷயங்கள் எங்கே போய் நான் வந்து வாங்கிக்கலாங்கிற குழப்பத்தில் இருந்து உங்களுக்கு விடை வந்து கிடச்சிருக்கும். ஸோ இது வந்து ஒரு நம்பகமான ஒரு விக்கிபீடியா மாதிரி ஒரு கம்யூனிட்டி. இதில் ஜாயின் பண்ணாலே எனக்கு வந்து டெய்லி வந்து எனக்கு தேவையான அலர்ட்ஸு பக்காவாக ஜென்யூனாக கிடச்சிட்ருக்கும். ஸோ இதில் தேவைப்படுறவங்க இந்த வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் குரூப், அப்புறமா இந்த கூகுள் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்யூனான ஒரு தளம். ஸோ நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து ஒரு ட்ரஸ்ட் பண்ணி வந்து ஒரு ஷேர் பண்ணுறோன்னா அது மூலிமா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக வழிமுறைகள் சொல்கிறோம். ஸோ இனிமேல் நீங்கள் பறந்து விரிஞ்சு மேயாமல் இந்த மாதிரி எதுனால உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும், எது பண்ணணுங்கிறத தெளிவாக வந்து உங்களுக்கு ரெக்கார்டிக்கலாக அந்த ட்ரைனிங் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது சிஎஸ்சி சென்டர் வச்சுருக்காங்கன்னா அவங்க லைஃப் சேஞ்ச் ஆகணும்னா இதை ஷேர் பண்ணிக்கோங்க. இதில் அவங்க ஜாயின் பண்ணாலே இந்த கம்யூனிட்டி மூலிமா தினம் சிஎஸ்சியில் ஒரு அப்டேட், புதுசாக நிறைய அப்டேட் கொண்டு வந்துட்டுருப்பாங்க. இசேவாவில் ஒரு அப்டேட் கொண்டு வந்திருப்பாங்க. அது அப் டு டேட்டாக உங்களுக்கு எப்படி வந்து உங்கள் மொபைல் ஃபோனை அப் டு டேட்டாக வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி உங்களுக்கான அப்டேட்ஸ் அப் டு டேட்டாக உங்களுக்கு இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க எல்லாமே இதை பயன்படுத்திக்கோங்க. ஒரு மிகப்பெரிய ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயத்தை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.